காலை உணவை தாமதமாக சாப்பிட்டால் அல்லது காலை உணவை தவிர்த்தால் உங்களுக்கு எந்த நோயுமே வராது. சர்க்கரை நோய் இதெல்லாம் வரவே வராது. நோய்களுக்கு என்ன காரணம்னா உணவு அடிமைத்தனம் தான் காரணம். உணவுக்கு அடிமையாகிறது, அது பயந்து பயந்து சாப்பிட்றது. அதாவது பட்டினி கிடந்தால் நம்ம செத்து போயிடுவோம், ஒருவேளை பட்டினி கூட கிடக்காமல் இருக்கிறது, உடம்பு கெட்டு போயிடும், உடம்பு வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகளில் அவங்க அம்மா வந்து அப்படி தான் சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க. ஒருவேளை கூட அந்த குழந்தைய பட்னியாக கிடக்க விடாமல் பயந்து பயந்து சோரத்தை விட்டுரும். அந்த பயத்தை வந்து பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை என்ன நினைக்கணும், ஓஹோ ஒருவேளை கூட சாப்பிட்லனாலும் நம்ம செத்து போயிடுவோம் போலுக்கு அப்படின்னு அப்படி அந்த மாதிரி பயந்து பயந்தே சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு பழகி ஒருவேளை சாப்பிட லேட் ஆகும்போது மயக்கம் போட்டு விழுந்துரும் அந்த பிள்ளைகள். பிற்காலங்களிலும் சரி நிறைய பிள்ளைகள் அப்படி தான் வந்து ஏன் மயக்கம் போட்டு விழுதுறாங்க, பசி வந்துன்னா மயக்கம் போட்டு விழுந்துறது காரணம் என்னென்னா அந்த மாதிரி தான் அவங்க பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. எங்கே வந்து பட்டினி கிடந்தால் செத்து போயிடுவாங்க, சாப்பிட்லன்னா மயங்கிடுவாங்க, மயக்கம் வந்துடும், அப்படி பயமுறுத்தியே சோறு விட்டுறது, சாப்பாடு விட்டுறது. இதை பார்க்குற அந்த பிள்ளைகள் அதை உண்மைன்னு நம்பி ஏதாவது ஒரு காரணத்தினால ஒருவேளை காலையில் சாப்பிட்றதுக்கு தாமதமாச்சுன்னா உடனே மயக்கம் வந்துடும். பயம் வந்து படபடப்பு வந்து மயக்கம் வந்துடும். அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா பயந்தே காலையில் எப்போவும் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க. பட்னியாக கிடக்கிறதுங்கிறது வந்து பட்னியாக கிடந்தால் செத்து போயிடுவாங்க, பட்னியாக வந்தால் மயக்கம் வந்துடும், ஐயோ தாமதமாயிடுச்சே நான் காலையில் சாப்பிட்லையே, ஐயோ எனக்கு மயக்கம் வந்துடுமே அப்படின்னு நினச்சி அந்த பதட்டத்துலேயும் படபடப்புலையுமே வந்து அவங்களுக்கு மயக்கம் வந்துடும். இல்லை அதை மாற்றணும், உங்களாலையும் வந்து பட்னி கிடக்க முடியும்னு சொல்லிவிட்டு நம்ம பயிற்சி எடுத்து நமக்கு நாமே நிரூபிக்கணும். நம்ம இதுவரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்த அந்த நம்பிக்கைங்கிறது பொய்ன்னு நிரூபிக்கணும். இப்போ வந்து நம்ம சாமி கும்பிடுறோம், அப்போ அதை வந்து பொய்ன்னு அப்புறமா நிரூபிக்கிறோம்ல. நம்ம வாழ்க்கையிலே முதல்ல உண்மைன்னு நம்புகிறோம், அப்பா அம்மா சொல்லி கொடுக்குறாங்க, இவங்க தான் கடவுள், கை எடுத்து கும்பிடு அப்படின்னு சொல்லி சாமி அந்த கடவுளெலாம் காமிக்கிறாங்க, இந்த பொம்மை கடவுளெல்லாம் காமிக்கிறாங்க. இதாங்க அப்புறம் நமக்கு அறிவு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் பொய்ன்னு நம்ம அந்த நம்பிக்கையை மாற்றிக்கிறோம்ல. அதே மாதிரி பெற்றோர்கள் நமக்கு நிறைய மூட நம்பிக்கைகளை கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது ஒருவேளை கூட நீ சாப்பிடாமல் இருந்துடக்கூடாது, சாப்பிட்லன்னா உனக்கு மயக்கம் வந்துடும், உடம்பு வந்து பொக்குன்னு போயிடும், இப்படி போயிடும் அப்படி போயிடும் சொல்லி அதாவது பசிக்கலையோ சாப்பாடை ஊட்டி விட்ருவாங்க, குழந்தைக்கு திணிச்சு விட்ருவாங்க. அந்த குழந்தைக்கு பசிக்குதா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கடமை அந்த குழந்தைக்கு சாப்பாடை ஊட்டிகிட்டு போயிடணும். அவங்களுக்கு எப்போ சௌகரியமாக இருக்கோ அப்போ அந்த குழந்தைக்கு சாப்பாடை ஊட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த குழந்தைக்கு பசி இருக்குதா பசி இல்லையா அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. வேலைக்கு சாப்பாட்டை கொடுத்துடணும். சாப்பிட்லன்னா ஏதாவது ஆகிடும், பயமுறுத்துறது. அவர் வந்து பிடிச்சிட்டு போயிடுவார், இவர் வந்து பூச்சாண்டி பிடிச்சிட்டு போயிடுவார், அந்த அண்ணன்கிட்ட சொல்லிட்டுமா அந்த அண்ணன் வந்து ஒன்று பிடிச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு பயமுறுத்தி சாப்பாடு விட்டுறது. அல்லது சாப்பிட்லன்னா அவ்வளோதான்ப்பா உனக்கு அதுவாயிரும் அப்படின்னு பயமுறுத்தி அப்போ வந்து சாப்பிட்லன்னா ஏதாவது ஆகிடும் போலுக்கு அப்படின்னு சொல்லி பயந்தே அந்த குழந்தைகள் சாப்பிடுமா. ஏதாவது தருணத்தில் சாப்பிடாத ஏதாவது ஒரு நாளில் வந்து சாப்பிடுவதற்கு தாமதானாலே அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பயம் வந்து படபடப்பு அதெல்லாம் மயக்கம் வந்துடும். அப்போ நம்மளால சாப்பிடாமல் இருக்க முடியும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா சாப்பிடாமல் இருந்தால் மயக்கம் வந்துடும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா நம்மளாலேயும் சாப்பிடாமல் இருக்க முடியும், சாப்பிடாமல் இருந்தால் ஒன்றும் மயக்கம் வராது, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நிரூபிச்சுக்கணும். நம்மளாலேயும் பட்டினி கிடக்க முடியும், நம்மளாலேயும் உண்ணாவிரதம் கடைபிடிக்க முடியும் அப்படின்னா அவங்களுக்கு நிரூபிக்கணும். அது வரைக்கும் அவங்க நம்பிக்கிட்டு இருந்த நம்பிக்கையை மாற்றணும். நம்முடைய எவ்வளோ நம்பிக்கைகளை நம்ம மாற்றுறோம். சாதி மீது நமக்கு இருந்த பற்றுதலை நாம் மாற்றுகிறோம், மதத்தின் மீது நமக்கு இருந்த நம்பிக்கையை மாற்றி இன்று சாதி மீது நமக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு மனப்பான்மையை உருவாக்குகிறோம். அதுக்காகலாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ பயிற்சி எடுத்திருக்கோம். அப்போ ஒரு உண்மையை வந்து உணர்றதுக்காக நம்ம இது மாதிரி முயற்சி எடுக்கணும். அது மாதிரி அப்போ நீங்கள் வந்து ஏன் வந்து சுகர்லாம் வருது, ஏன் நோய்கள் வருதுன்னா இந்த மாதிரி காலை உணவு வேலைக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி உணவுக்கு அடிமையாகிறாங்க, உணவு உண்பதற்கு அடிமையாகிறார்கள். உணவு உண்ணாமலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கவும் கூடாது தான். உணவு சாப்பிட்ணும், அதுக்கு நம்ம அதுக்கு போய் பயந்துட்டுலாம் போய் சாப்பிட்டுட்ருக்கூடாது. நம்ம எவ்வளோ என்ன வேணாலும் வரும். இப்போ ஒருவேளை நம்ம காடுகளில் இயற்கையோடு இணைஞ்சு வாடுறோன்னு வைங்களேன், எப்போவும் உனக்கு வேலைக்கு உணவு கிடச்சிக்கிட்டே இருக்குமா? அங்கெல்லாம் வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது, ஏற்றுமதி கிடையாது, இறக்குமதி கிடையாது, கடைகள் கிடையாது, பணம் கிடையாது. நீயே உனக்கு தேவையான உணவை நீயே உற்பத்தி பண்ணிக்கணும். அதான் தற்சார்பு வாழ்க்கை முறை. அங்கே உனக்கு தினமும் உணவு கிடைக்குன்னு எப்படி சொல்லுவ நீ? ஒரு நாளைக்கு கிடைக்கலாம், ஒரு வாரத்துக்கு நல்லா கிடைக்கும், சீசன் போது தான் காய்க்கும், பழங்கள் பழுக்கும். அப்போ சீசன் இல்லாத டைமில் உணவுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நீ வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் பட்டினியாக தான் கிடக்கணும். பட்டினியாக கிடக்க வேண்டிய சூழ்நிலை அடிக்கடி வரும்.
உணவு இல்லாதனால, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். இன்றைக்கி உனக்கு வேளை வேலைக்கு உணவு கிடைக்கிது, அதான் வேளை வேலைக்கு சாப்பிட்ற. அதனால் வேளை வேலைக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு பெற்றோர்கள் பழக்கப்படுத்துகிறாங்களே, அந்த குழந்தைக்கு பசிக்குதோ இல்லையோ காலை உணவு ஊட்டி விட்ருவாங்க. வேண்டாமான்னு சொன்னாலும் ஊட்டி விட்ருவாங்க. அந்த மாதிரி தனக்கு பசிக்குதா பசிக்கலையா தெரியாமலே சாப்பிட்டு உணவு உண்பதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். அதனால்தான் இந்த மாதிரி நோய் வருவதற்கு காரணம். அவர்களுக்கு மன உறுதியே இல்லை, அந்த குழந்தைகளுக்கு மன உறுதியே இல்லை. உணவு உண்பதற்கு அடிமையாகி விடுகிறார்கள். பிற்காலங்களில் வர வாழ்கிற வரைக்கும் அந்த மன உறுதியே அவங்களுக்கு கிடையாது. வேலைக்கு சாப்பிட்றணும். அவங்க கொஞ்சமாக சாப்பிட்றாங்களோ நிறைய சாப்பிட்றணும், ஆனால் வேலைக்கு சாப்பிட்றணும். கடமைக்காக கூட சாப்பிட்ருவாங்க, ஆனால் பட்னியாக மட்டும் கிடக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி உணவுக்கு அடிமையாகிறதும், அந்த பசியை பார்த்து பயப்படுறதும், பசியை தப்பாக புரிஞ்சுக்கிறதும், பட்டினி கிடக்கிறத தப்பாக புரிஞ்சுக்கிறதும், இதெல்லாம் தான் பிற்காலங்களில் நோயாக மாறுகிறது. சுகர் வர்றதுக்கு காரணம், சுகர் வர்றதுக்கு, புற்றுநோய், எப்படி ஆஸ்மா வர்றதுக்கு காரணம், இது எல்லாத்துக்குமே இந்த உணவு உண்பதற்கு அடிமையாக, உணவு உண்ணுகிற வழக்கத்திற்கு அடிமையாவதுதான் காரணம். அதனால் பட்டினி கிடக்க பழகணும். 5 நாள் 10 நாள் கூட தண்ணி குடிச்சிட்டு என்னால் பட்டினியாக கிடக்க முடியும், அந்த மன உறுதி ஒருத்தத்தை இருக்குன்னா அப்படிப்பட்டவர்கிட்ட நோயே இருக்காது. நோயாளிகளை பாருங்கள், அவங்க இந்த மாதிரி உணவு உண்பதற்கு அடிமையாகி இருப்பார். ஒரு வேளை கூட பட்டினி கிடக்க அவங்களால முடியாது. இது மாதிரி சுகரெல்லாம் குணப்படுத்தணும்னா ரொம்ப ஈஸி. காலை உணவே நீங்கள் தவிர்த்து விடுங்கள், உங்களுக்கெல்லாம் சுகரே வர. பயிற்சி எடுக்கணும். இல்லை என்னால் இப்படி எனக்கு மயக்கம் வந்துடுமே, எனக்கு சுகர் மயக்கம் வந்துடும், காலை உணவெல்லாம் பயிற்சி எடுங்க. வழக்கமாக எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு சாப்பிடுவீங்களா காலை உணவு? இனிமேல் ஒரு 10 நாளைக்கு 9 வரைக்கும் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அடுத்த 10 நாளைக்கு 10 மணிக்கு சாப்பிடுங்க காலை உணவை. அதுக்கு அடுத்த 10 நாளைக்கு 10:30க்கு சாப்பிட்டு பாருங்கள். காலை 10:30க்கு தான் காலை உணவை சாப்பிடணும். அதுக்கு அடுத்த 10 நாளைக்கு 11 மணிக்கு காலை உணவு சாப்பிடுங்க. இப்படி அரை மணி நேரம் கூப்பிட்டு போங்க. அதுக்கு அடுத்த 10 நாளைக்கு 11:30க்கு காலை உணவு சாப்பிடுங்க. காலை 11:30 மணிக்கு காலை உணவு சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்த 10 நாளைக்கு 12 மணிக்கு காலை உணவை சாப்பிடுங்க. அதுக்கு அடுத்த 10 நாளைக்கு 12:30க்கு அது காலை உணவாக இருக்காது. 12:30க்கு சாப்பிட்டிங்கன்னா அது மதிய உணவு. அப்போ அதுக்கடுத்த 10 நாளைக்கு நீங்கள் மதிய உணவை சாப்பிடுங்க. காலை உணவை சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். ரொம்ப ஈஸி. இது மாதிரி உங்களாலேயும் முடியும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது, நம்ம காலை உணவு சாப்பிடலன்னா நமக்கு மயக்கம் வந்துடும்னு நினச்சோம், இன்றைக்கி பார்த்தா நம்ம காலை உணவே சாப்பிடல, ஸ்ட்ரைட்டாக மதிய உணவு தான் சாப்பிட்றோம், நாம் நல்லா தான் இருக்கிறோம். உங்கள் உங்களுக்கு சுகர் இருந்தாலும் சரியாயிடும். உணவு உண்பதற்கு நீங்கள் அடிமையாவது தான் இந்த வேலைக்கு சாப்பிட்டே ஆகணும். பசிக்குதோ இல்லையோ, பசித்து சாப்பிட்டா நோய் வராது. அதான் விதிமுறை. பசித்து சாப்பிடணும், நல்லா பசிக்கணும், கபகபன்னு பசிக்கணும். அந்த பசியை காலை முதல் உணவு தினசரி முதல் உணவு கபகபன்னு பசிக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடணுமே தவிர அதுக்கப்புறம் நீ பசியை பார்க்காத. காலை முதல் உணவு என்பது கபகபன்னு பசிக்கணும், பசி ஒன்றை கொல்லணும். அந்த மாதிரி பசித்த பிறகு முதல் உணவை பசித்து சாப்பிட்ணும். அதன் பிறகு நீ உன் விருப்பப்பட்டது சாப்பிடு. பசித்தாலும் சரி பசிக்கலைனாலும் சரி நீ சாப்பிடு. ஆனால் இந்த மனித உணவுகளை பின்பற்றினால் பசிச்சா மட்டும்தான் சாப்பிடுவாங்க. மனித உணவு எது? காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், கடலைகள், பயிர்கள், பருப்புகள், தேன். இதுதான் மனித உணவு. இதை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா பசிச்சாதான் சாப்பிடுவீங்க. பசி இல்லாமல் இது சாப்பிடவே மாட்டீங்க. இப்போ எதை நம்ம பசிக்காமலே சாப்பிட முடியும்னா, நம்மளாம் நல்லா சாப்பிட்ருப்போம், ஆனால் நமக்கு சாப்பிட தோணுது எதுனா இந்த தானிய உணவுகள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, பூரி, இட்லி, பூரி, பொங்கல், பரோட்டா, இதெல்லாம் பசி இல்லைன்னா கூட அது சாப்பிடணுன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு உணவு இது. பசி இல்லைன்னா கூட மேலும் இப்போ தான் சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்ருப்பீங்க, திரும்பவும் அதை உங்களால் சாப்பிட தோணும். அந்த மாதிரி ஒரு மோசமான அபாயகரமான உணவு தான் இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு. ஏன் அந்த மாதிரி சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பசி இல்லைன்னா இது ஒரு அபூர்வமான உணவு, இந்த காலத்தில் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஏன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பூரிலாம் கிடையாது, பரோட்டாலாம் கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி பிரியாணியே பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த காலத்தில் தான் இதை பார்க்குறாங்க. அப்போ இந்த காலத்தில் இதை அனுபவிச்சிடணும். பசியெல்லாம் பார்க்க, பசிச்சாதான் அது வரைக்கும் அப்படியெல்லாம் பொறுமை கேட்கக்கூடாது. இந்த காலத்தில் இடையில வந்தது, அதனால் இதை இந்த காலத்தில் சாப்பிட்டு தின்னு முடிச்சிடணும். இப்போ மொபைல் ஃபோன்லாம் வாங்குகிறோம்ல, மொபைல் ஃபோன் பயன்படுத்துகிறோம், டிவி பயன்படுத்துகிறோம்ல, அதே மாதிரி தான் இது. ஏன்னா இந்த காலத்தில் தான் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கிடைக்குது. அதே மாதிரி உணவுலேயும் இந்த காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம். இடையில வந்த உணவுகள் இது. 100 வருஷத்துக்கு முன்னாடி பூரின்னா என்னன்னு தெரியாது.
பூரி பரோட்டான்னா என்னென்னு தெரியாது, பிரியாணின்னா என்னென்னு தெரியாது மக்களுக்கு. இந்த இடையில வந்தது. நானே வந்து ஒரு 10-15 வருஷம் பிரியாணின்னா அப்போ தான் நான் கேள்விப்படுறேன். பிரியாணின்னா என்னுடைய 10-15 வயசு 14 வயசில் தான் நான் பிரியாணின்னா என்னென்னு கேள்விப்படுறேன். அப்போ தான் நான் சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப இடையில வந்தது. அப்போது ஒரு கண்டுபிடிப்பு இதெல்லாம் உணவுத்துறையில் கண்டுபிடிக்கப்படுகிற கண்டுபிடிப்பு மிக்ஸி கிரைண்டர் மாதிரி. அதனால் அந்த மிக்ஸி கிரைண்டரை பயன்படுத்துறதுக்கு மக்கள் எப்படி ஆர்வமாக இருப்பாங்க. புதுசாக ஏதாவது மார்க்கெட்டில் வந்திருக்கா, புது கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துகிற ஆர்வம், அதே ஆர்வம் தான் இந்த உணவு. பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, ஆப்பம், அது நூடுல்ஸு, இதெல்லாம் வந்து உணவுத்துறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு. இது இடையில வந்தது. இது என்றைக்குமே இருக்குது. ஆனால் மாம்பழம், கொய்யாப்பழம் என்றைக்குமே இருக்கும். இந்த மனுஷங்க ஆதி காலத்துலேருந்து அவன் லட்ச வருஷங்களாக மாம்பழம், கொய்யாப்பழமும் இந்த உலகத்தில் இருக்குது. மனுஷங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும், மனித இனம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாம்பழம், கொய்யாப்பழம், ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி, கத்திரிக்காய், வாழைக்காய், கேரட்டு இந்த உலகத்தில் இருக்கும். அதனால் அதை பார்த்தா அதை நம்ம பசிச்சா தான் சாப்பிடுவோம். அது எங்கேயும் போயிட போகிறதில்ல. அது இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த பிரியாணிலாம் இருக்குது பாருங்கள், இது இடையில வந்தது, இடையிலே போயிடும். அதனால தான் மக்களால் அதை பொறுக்க முடியல. இது மனுஷங்க இன்னும் 1 லட்சம் வருஷமாக பிரியாணி இருக்குது இந்த உலகத்தில். இன்னும் மனுஷன் இந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் இந்த பிரியாணி, பரோட்டாலாம் இருக்கும் அப்படின்னா அதை பசிச்சா தான் சாப்பிடுவாங்க. அது எங்கே போயிட போகுது, இங்கே தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு பசிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு பசிச்சா தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த பரோட்டாங்கிறது இடையில வந்தது, பிரியாணிங்கிறது இடையில வந்தது. இந்த பேக்கரி உணவுகள் இருக்குல்ல, பப்ஸு, இதெல்லாம் இடையில வந்தது. பப்ஸு, கேக்கு, இதெல்லாம் இடையில வந்தது, சமீப காலமாக வந்தது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் இடையில வந்தது. உள்ளுணர்வு ஒன்று சொல்லுது, மக்களுக்கு உள்ளுணர்வு தெரியும், இதெல்லாம் இடையில வந்தது, இடையில போயிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகமும் இடையில வந்தது, இப்போ தானே வந்தது. இப்போ இடையில தானியங்கி இயந்திர அறிவியல் உலகங்கிறது இடையில. முன்னாடி கையால் தான் ஒவ்வொரு இயந்திரத்தையும் கையால் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. மேனுவல் பயன்பாடு, கையால் பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. இப்போ தானாகவே இயங்குகிற இயந்திரம் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அப்போ இந்த உலகத்தில் இந்த தானாகவே இயங்குகிற இயந்திரம் இடையில வந்தது, இடையில போயிடுன்னு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருடைய உள்ளுணர்வுக்கும் தெரியும். ஒரு 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிஞ்சிருங்கிறது கண்டிப்பாக இந்த உலகம் ஒரு நாளைக்கு முடிவுக்கு வந்துடும், இது தொடர்ந்து நடக்காது அப்படிங்கிறது ஒருவேளை மக்களுக்கு அவருடைய உள்ளுணர்வுக்கு அது தெரிந்திருக்கலாம், அது அவர்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் மக்கள் இது இடையில வந்தது, இடையிலே போயிடும், எப்போ வேணாலும் போயிடும். காலந்தோறும் மக்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. மாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மாற்றம் நிகழும்போது இங்கே இருக்கிற எல்லாமே இல்லாமல் போய் நம்ம இயற்கையோடு இருந்த மனித வாழ்க்கையில் வாழ வேண்டிய நிலைமை வரும்போது இதெல்லாம் இடையில வந்தது, அரிதான ஒன்று, அதை நாம் பயன்படுத்தாமல் போயிட்டுமேன்னு நம்ம வருந்தக்கூடாதுங்கிறக்காக, பசி இருக்குதோ இல்லையோ நீ சாப்பிட்டு தொலை, இதெல்லாம் இப்போ தான் கிடைக்கும், இனிமேல் கிடைக்காது. 2040 அப்புறம் பிரியாணின்னா அந்த உலகத்தில் நீ யாருமே சாப்பிட முடியாது. 2040 அப்புறம் பரோட்டா கிடைக்காது. 2040 அப்புறம் இட்லி, பூரி, பொங்கல், தோசை, நூடுல்ஸ், ஐஸ்கிரீம் கிடைக்கவே கிடைக்காது. கேக்கு கிடைக்கவே கிடைக்காது. 2040 அப்புறம் உங்களுக்கு இந்த கேக்கெல்லாம் கிடைக்காது. அப்படின்னா நீங்கள் இந்த கேக்கை எப்படி பார்ப்பீங்க? ஓஹா, இது ஒரு அபூர்வமான ஒரு உணவப்பா, இன்னொரு 20 வருஷம்தான் இதெல்லாம் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடுவீங்களா? இல்லை என்ன மாதிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இருப்பீங்களா? கண்டிப்பாக நீங்கள் என்ன மாதிரி இருப்பீங்களா? இல்லை நீங்கள் அதை உளுந்தடித்து சாப்பிடத்தான் செய்வீங்க. நான் சாப்பிட்றத தற்காலிகமானது கிடையாது, நிரந்தரமாக நிப்பாட்டுவேன். அப்பப்போ நான் என்னுடைய உணவு முறையை நானே முறித்து கொள்வேன். இது அப்படி ஒரு வழக்கம் என்கிட்ட இருக்குது. ஒரு 100 நாளைக்கு கடைபிடிப்பேன். அப்புறம் ஒரு சின்ன பிரேக் விடுவேன். ஒரு வாரத்துக்கு நான் விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிடுவேன். திரும்பவும் அந்த மனநிலைக்கு வர்றதுக்கு, மீண்டும் அந்த உணவு கட்டுப்பாட்டு மனநிலைக்கு வர்றதுக்கு எனக்கு 10-15 நாள் ஆகிடும். அது அந்தளவுக்கு திரும்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது நம்ம விருப்பப்பட்டால் போட்டுக்கிறதுக்கும், வேண்டான்னா கழட்டி போடுறதுக்கும் அது ஒன்றும் சட்ட துணி கிடையாது உணவு கட்டுப்பாடு என்பது. அதனால் நான் அது இப்போதைக்கு எனக்கு அப்படி ஒரு வழக்கம் இருக்குது. எதிர்காலத்தில் நான் எப்போவுமே உணவு கட்டுப்பாட்டை நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிற நிலைமை கூட நான் வரலாம். ஏன்னா இப்போ எனக்கே நான் சில ஆசைகளை சொல்லிப்பேன். ஒரு 100 நாளைக்கு நீ உணவு கட்டுப்பாட்டை கடைபிடி, 100 நாளைக்கு விடவே செய்யாத, அதுக்கப்புறம் நீ ஒரு வாரத்துக்கு நீ உன் விருப்பப்பட்டதை சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நானே கூட சொல்லி எனக்கு நானே ஒரு ஆசை சமயத்தில் நான் விடவே கூடாது. அந்த உணவு கட்டுப்பாட்டினால் எனக்கு கிடைக்கிற நன்மைகள் அதெல்லாம் பார்க்கும்போது நான் நினச்சதை, அதாவது நான் நினைத்ததை செய்து முடிக்கிறேன்,
எனது தினசரி வேலைகள் தொடர்ச்சியாக எந்தவித சோம்பேறித்தனம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதனால் அந்த உணவு கட்டுப்பாடு மீது எனக்கு ஒரு ஆசை வந்து இதை விடவே கூடாது எத்தருணத்திலும் அப்படின்னு நான் நினைக்கிற நேரங்களும் வரும். அதனால் ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சா தான் அதில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். நாளைக்கே என்ன நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து இது போன்று ஏதாவது உணவு கட்டுப்பாட்டை மீறுகிறேன் என்றால் அப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்கக்கூடாது. பாடுறா இவர் தான் உணவு கட்டுப்பாட்டை பற்றி வாய்கிலியே பேசினார், இப்போ அவரே மீறுறாரு அப்படின்னு நீங்கள் என்னை பார்த்து கேட்கக்கூடாது. நான் வந்து ஒரு ஆராய்ச்சியாளன். அதனால் நான் வந்து மீறுகிறேன் என்றால் அதுவும் ஒரு ஆராய்ச்சியை நோக்கமாக கொண்டதாகத்தான் இருக்கும். அதனால் நான் கடைபிடிக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னா மீறுகிறேன், உணவு கட்டுப்பாட்டை நான் கடைபிடிக்கிறேன் அல்லது மீறுகிறேன் என்பது எனது தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது. அது ஒரு ஆராய்ச்சிக்காகத்தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் நான் அப்படி தான் நினைக்கிறேன். எப்போவுமே விடமாட்டேன் போலுக்கு, அந்த இடத்துக்கு நான் போய்விடும் போலுக்கு. அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் தான் நமக்கு இந்த மாதிரி பின்னாடி திரும்பி பார்ப்போம். அந்த இடத்த அடைஞ்சிட்டேன்னா அப்புறம் உணவு கட்டுப்பாடு தான் வாழ்க்கை முழுதும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கூட நான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது எதிர்காலத்தில். இப்போதைக்கு நான் இப்படி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறேன் அப்படின்னா இன்னும் எனக்கு அந்த பலவீனம் இருக்குது அப்படின்னு கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் இந்த தானிய உணவுகள் மீது, மாமிச உணவுகள் மீது எனக்கு இன்னும் ஒரு பற்று இருக்குது, பாசம் இருக்குது. அதனால தான் நான் மீண்டும் என்னால் வந்து ஒரு வாழ்நாள் முழுதும் உறுதியாக நான் என்னால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிற அந்த மனநிலையை நான் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போது அதை நான் முறியடிப்பேன். இப்படி பயிற்சி எடுக்கும்போது ஒரு 100 நாளைக்கு நான் இது போன்ற உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது எனக்கு அது ஒரு பயிற்சியாக மாறும். அது எனக்கு மேலும் மன உறுதியை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். இப்போ நாளைக்கு வந்து என்னை பற்றி உங்களுக்கு தெரிய வரும், யார் இவன் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்படிங்கும்போது எனக்கு இன்னும் பொறுப்புணர்ச்சி அதிகமாகிறது. ஏன்னா நானே ஒரு உணவு கட்டுப்பாட்டை வலியுறுத்தி விட்டு அதை நான் நீங்கள் பார்க்குற மாதிரி மீறும் பொழுது அது எனக்கு வந்து எனக்கு உரிய மரியாதையை அது குறைக்கும், எனக்குரிய முக்கியத்துவத்தை அது குறைக்கும். நான் எல்லாரும் என்னுடைய கண்ணோட்டத்தில் அதை புரிஞ்சுக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியாது. அதனால் வந்து ஒரு வெளிப்படையான அணுகுமுறை, எல்லாருமே நான் யாருன்னு தெரியும் போது எனக்கு இன்னும் பொறுப்புணர்ச்சி வரும். நான் சொல்கிற மாதிரி நான் இன்னும் நடக்கணும் அப்படிங்கிற நெருக்கடி கட்டாயம் வரும். அதனால் எல்லாருக்கும் தெரிந்த ஒருவனாக நான் மாறும் பொழுது எனக்கு அது உண்மையிலே எனக்கு இன்னும் பெரிய கிஃப்ட்டு தான் அது. ஏன்னா நான் இன்னும் கட்டுப்பாடுகளை உறுதியாக கடைப்பிடிப்பேன். எல்லாருக்கும் தெரிந்தவராக நான் மாறும்போது கட்டுப்பாடுகளை மீற மாட்டேன். எனக்கு இன்னும் பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நான் அதன்படி வாழ வேண்டும். எல்லா மக்கள் அதை தான் கவனிப்பாங்க. அவர் சொல்கிறாரு அதன்படி அவர் வாழுகிறாரா அப்படின்னு மக்கள் இன்னும் கவனிப்பாங்க. அப்போ கவனிக்கும்போது எனக்கும் அந்த பயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் வந்து ஏமாத்தலாம், மக்களுக்கு தெரியாமல் நான் ஒரு ஏமாத்தலாம் மாட்டேன். ஏன்னா நிஜத்தை மக்கள் பார்ப்பாங்க. நான் நடிக்கிறதுக்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்குது. உண்மையாக இருக்கும்போது நம்ம வாயிலேருந்து வருகிற பேச்சுக்கும், நான் உண்மையிலே நடிச்சேன்னா அப்போ என் வாயிலேருந்து வர பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால் அப்போ உண்மைன்னா என்னன்னு தெரியும். அப்படிங்கும்போது எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு வெளிப்படையாக இப்போ நான் என்ன நினைக்கிறேங்கிற மக்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போ நான் இப்போ என்னுடைய நிலைப்பாடு என்ன, என்னுடைய கொள்கை என்ன அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லும்போது மக்கள் என்ன உன்னிப்பாக கவனிப்பாங்க. இவர் சொல்கிற கொள்கைக்கு தகுந்த மாதிரி இவர் வாழ்கிறாரா அப்படின்னு மக்கள் கவனிப்பாங்க. அப்போது அந்த மாதிரி கவனிக்கிறது மக்கள் எனக்கு செய்கிற உதவி தான். நான் எனது கொள்கைகளை, கட்டுப்பாடுகளை உறுதியாக கடைபிடிப்பதற்கு எனக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது, ஒரு நெருக்கடி கட்டாயம் இருக்குது. நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. மக்கள் எல்லோரும் ஒன்று வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ நீ அந்த நீ சொல்கிற கட்டுப்பாட்டை நீ கடைபிடிக்கிறாயா என பார்ப்பாங்க. நீ உண்மையாக சொல்கிறியா, பொய்யா சொல்கிறியா? அப்போது அந்த மாதிரி மக்கள் பார்க்கறது எனக்கு மக்கள் செய்கிற உதவியாக தான் நான் பார்ப்பேன். அப்போ எனக்கு இன்னும் பொறுப்புணர்ச்சி வரும், இன்னும் ஊக்கமும் அதிகரிக்கும். ஊக்கம் இருக்கும், உற்சாகமாக கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கு நான் கடைபிடிக்கிற கட்டுப்பாடுகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. மக்கள் இதை பார்ப்பார்கள் என்கிற அந்த முக்கியத்துவம். அப்போது அது நல்ல விஷயம் தான். அதனால தான் நம்ம எப்போவுமே நம்முடைய திறமைகளை வெளிப்படையாக எல்லாரும் முன்னாடியும் ஏன் வைக்கணும் அப்படின்னா மக்கள் நம்மளை பார்ப்பாங்க. மக்கள் எல்லாருமே தங்களுடைய திறமைகளை மக்கள் மேடையேற்ற வேண்டும். மேடையேற்றும் பொழுது மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறது நமக்கு நாம் சரியாக வாழ்வதற்கு அது ஒரு நெருக்கடியாக, நிர்பந்தமாக, கட்டாயமாக அது அமையும். அதனால் இது எதுக்காக நம்ம இந்த டாபிக் எடுத்தோம்னா, காலை உணவை தாமதமாக சாப்பிட்டால், நல்லா பசிக்க சாப்பிட்டா பசி கொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு கொல்லுகிற பசியை அனுபவித்து விட்டு நீங்கள் சாப்பிட்டீர்களே ஆனால் உங்களுக்கு சுகர் வராது, இருக்கிற சுகர் குணமாயிடும். நீங்கள் சுகர் வந்துச்சுனாலே பயந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். ஐயோ எனக்கு சுகர் வந்துச்சு, வேலைக்கு சாப்பிடணும் அப்படின்னு அப்படி பயந்து சாப்பிட்றது. காரணம் என்னென்னா அவங்க மாத்திரைலாம் போடுவாங்க. சாப்பிட்டா தான் மாத்திரை போட முடியும்.
அப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடிக்குள்ளே மாட்டிடுறாங்க. ஆனால் சாப்பிட்லனாலே காலை உணவை தாமதமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு சுகர்லாம் குறைஞ்சிரும், உங்களுக்கு மன உறுதி வரும், மயக்கம் வந்துடும் அப்படிங்கிற அந்த பயமெல்லாம் போயிடும், தேவையற்ற பயமெல்லாம் போயிடும். அதனால் சுகரால் பாதிக்கப்பட்டவங்க காலையில் 12 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு சுகரே காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தீர்வு, மயக்கங்கிறது வராது. படிப்படியாக நீங்கள் காலை உணவே அப்படியே காலைல 9 மணிக்கு சாப்பிடுங்க, 9:30க்கு, அப்புறம் ஒரு 10 நாளைக்கு 9 மணிக்கு சாப்பிடுங்க, 10 நாளைக்கு 9:30க்கு சாப்பிடுங்க, அடுத்த 10 நாளைக்கு 10 மணிக்கு காலை உணவே சாப்பிடுங்க, அடுத்த 10 நாளைக்கு 10:30க்கு சாப்பிடுங்க, அடுத்த 10 நாளைக்கு 11 மணிக்கு சாப்பிடுங்க, அடுத்த 10 நாளைக்கு 11:30க்கு சாப்பிடுங்க. இப்படியே அரை மணி நேரம் கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் காலை உணவே விட்டுருங்க. உங்களுக்கு மன உறுதி வந்துடும், உடம்பு இளைச்சிரும், உடம்பு ஒல்லியாக மாறிவிடும், உடல் பருமன் குறைந்துவிடும், இன்னும் நீங்கள் சோர்வு இல்லாமல் நடப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க, வேலை செய்கிற இடத்துல உற்சாகமாக இருப்பீங்க. நீங்கள் பயந்து சுகர் வந்துச்சுன்னு பயந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த பயம்தான் உங்கள் சுகருக்கே காரணம். அந்த உணவு முறைக்கு உணவு உண்பதற்கு அடிமையாகிறீங்க பாருங்கள், அதுதான் நோய் வந்ததுக்கே காரணம். பயப்படாதீங்க, உணவு உண்ணாமல் நம்ம வாழ்க்கையில் இருந்துட போகிறதில்ல. அதுக்காக உணவு உண்பதற்கு நம்ம அடிமையாயிடவும் கூடாது. நம்மளால் என்ன பண்ண முடியும், ஓரிரு வேளை உணவு உண்ணாமல் தவிர்க்க முடியும். ஆனால் கண்டிப்பாக நம்ம எப்படியும் உணவு சாப்பிட்டு தான் ஆக போகிறோம். அப்படி இருக்கும்போது அதையும் போய் அவசரப்பட்டு சாப்பிட்றீங்க, கொஞ்சம் பொறுமையாக காலை உணவை எப்படியுமே பசித்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பசியெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காலை உணவை மட்டும் நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நீங்கள் பசியை எதிர்பார்க்காதீங்க. பசிக்காமலேயே நீங்கள் எந்த உணவையும் சாப்பிட்லாம். ஆனால் முதல் உணவு காலை உணவு பசியில் தொடங்க வேண்டும். பசின்னா என்னென்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறமா தான் நீங்கள் சாப்பிட்ணும். பசின்னா என்னென்னு தெரியணும். தினசரி வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, பசின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பசித்து சாப்பிடணும், உண்ணாவிரதம் இருக்க பழகணும். அது எளியவர்களை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் எவ்வளோ தான் பணம் இருந்தால் கூட நீங்கள் பசித்து சாப்பிட்டீங்கன்னா பசியால் வாடுகிற மக்களை புரிந்து கொள்வீர்கள். பசியால் வாடுகிற மக்கள் அவருடைய நிலைமை என்னென்னு வறுமையில் வாடுகிற மக்களை புரிந்து கொள்வீர்கள். நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன், அப்புறம் என்னுடைய கிரீடம் உயர்ந்துருச்சு, என்னுடைய இமேஜ் எல்லாம் வேறு லெவல், நான் எதுக்கு ஏழை பாழைகளை பற்றி நான் ஏன் யோசிக்க வேண்டும், வறுமையில் வாடுகிறவர்களை பற்றி நான் ஏன் சிந்திக்க வேண்டும், அப்படின்னு நான் ஏன் அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும், 7 தலைமுறைக்கு என்கிட்ட சொத்து இருக்குது அப்படின்ட்டு நீ கோடீஸ்வரன் ஆகிட்டாலும் எளியவர்களை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஆகிடாது. எளியவர்களை பற்றி நீ யோசிக்கணும் அப்படின்னா உன்கிட்ட எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நீ உண்ணாவிரதம் இருக்க பழகி கொண்டால் பசியால் வாடுகிறவர்களை பற்றி உன்னால் புரிந்து கொள்ள முடியும். பசிங்கிறது எவ்வளோ கொடுமையானதுங்கிறது அப்போ தெரியும் உனக்கு. நீ எவ்வளோ தான் பணக்காரராக இருந்தாலும் நீ உண்ணாவிரதம் இருக்க பழகி கொண்டால், ஒருவேளை காலை சாப்பாடை தவிர்க்க பழகி கொண்டால், அல்லது காலை சாப்பாடை தாமதமாக உண்ண தொடங்கிவிட்டால் வறுமையில் வாடுகிறவர்களை, பசியோடு வாடுகிறவர்களின் உணர்வுகளை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நீ பசியோடு இருக்கிற, நீ பசியோடு இருக்கும்போது அது மாதிரி தான் பசியோடு இருக்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க. சாப்பாடு இல்லாமல் நம்ம சாப்பாடு இருந்தும் நம்ம பசியோடு இருக்கும்போது நாமளே இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அந்த பசி இவ்வளோ கொடுமையாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உணவுக்கு 3 வேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாமல் எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, அவங்க சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் கிடைக்காம எத்தனை பேர் கிடைச்சா போதும்னு கிடைக்கிற சாப்பாட்டை வயிற்று நிரப்பிக்கிறாங்களே, அவங்களுடைய நிலைமை எவ்வளோ பரிதாபத்துக்குரியது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால் நோய் வராமல் இருக்கணும்னா முதல்ல உணவை பார்த்து உணவு உண்டே ஆகணும்னு சொல்லிட்டு பயந்து சாப்பிட, அதுவே நோய்களுக்கு காரணம். எங்கே உணவு கிடைக்காமல் போயிருமோ, எங்கே நம்ம வறுமையில் தள்ளப்பட்டு விடுவோமோ, வேலைக்கு நம்மளால் சாப்பிட முடியாமல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும், வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறதுல அப்படி ஒரு வாழ்க்கையை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பதட்டத்தோடே இருப்பாங்க. எங்கள் பசி பட்டினியை பார்த்து பயந்துக்கிட்டு எங்கே ஏழ்மை வந்து விடுமோ, வறுமையில் நாம் தள்ளப்பட்டு விடுமோ, இன்று நாம் நல்ல பணக்காரராக இருக்கிறோம், எதிர்காலத்தில் நாம் வறுமையில் தள்ளப்பட்டு விடுவோம், ஏழ்மையில் தள்ளப்பட்டு விடுவோமோ, அப்படி எதுவும் நடந்து விடக்கூடாது. அதனால் இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கணும், வேலைக்கு சாப்பிட்ற அந்த வாழ்க்கையை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பயந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தான் நோய் வரும். என்னடா பசிக்காமலே சாப்பிட்றாரு இவர் அப்படின்னு உங்கள் உடம்பே உங்களை பார்த்து கேலியாக பேசி கடைசியில் நோய் வந்துடும். அதனால் பசிக்காமல் உணவு உண்பதற்கு அடிமையாகிறாங்க பாருங்கள், அதுவும் ஒரு நோய்க்கு காரணம். உணவும் ஒரு உணவும் அதாவது மோசமான உணவு, இட்லி பூரி பொங்கல் தோசை, இது நோய்களுக்கு காரணம். அது வேறு, இந்த உணவில் சாப்பிட்டே ஆகணும், ஒரு வேளை கூட பட்டினி கிடக்காமல் 3 வேளையும் இதை சாப்பிட்டே ஆகணும்னு பயந்து சாப்பிட்றாங்க பாருங்கள். பசிக்காமல் கூட வேலைக்கு சாப்பிட்றாங்க பாருங்கள், அது நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அதனால் பசித்து சாப்பிட்டாலே
சர்க்கரை நோயெல்லாம் ஈஸியாக குணமாக்கிடலாம். நல்ல உண்ணாவிரதம் இருக்க கற்றுக்கொண்டாலே ஆஸ்மாவெல்லாம் குணப்படுத்திடலாம். உடல் பருமனை உண்ணாவிரதம் இருந்தால் உடல் பருமனை குணப்படுத்தி விடலாம். ஆஸ்மா, வீசிங், இப்படி சர்க்கரை நோய் எல்லாமே குணப்படுத்திடலாம். உங்களால் 5 நாள் உண்ணாவிரதம் இருக்க முடியும்னா உங்கள் உடம்புல கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்கரை நோயே இருக்காது. சர்க்கரை நோய் இருந்தாலும் குணமாயிரும். அதனால் உண்ணாவிரதம் என்பது அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்வு.